இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல ஷேர் பண்றேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள் கிரகணங்கள்லாம் நடந்தது. அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்பட்டது. மாதம் பிறந்த சில நாட்களிலே கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து அடுத்து ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்தது. இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்கக்கூடாத விஷயங்கள் பலது நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி நடந்ததுன்னு சொன்னால அது என்ன கிரக பயிற்சி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்காருல, அவரு தான் பயிற்சி ஆகிறாரு. அவருடைய பயிற்சி தான் இப்போ நடந்தது. அவருடைய பயிற்சினால தான் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பாரு. அப்பேற்பட்ட பவர் சனிக்கு இருக்கு. அதனால தான் சனினாவே எல்லாருமே பயந்துக்குவோம். ஜோதிடத்து மேலே பெருசாக நாட்டம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட சனி பயிற்சினா ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. ஏன்னா சனிதான் ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல நடந்த சனி பயிற்சி பற்றி ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி பயிற்சியில் பொருளாதாரத்தில் புதிய மாற்றம் உருவாக வாய்ப்பிருக்கு என்பது தெரிய வருது. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போது நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குறாரு. ஸோ ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்ட பெற்ற ஒரே கிரகமானவர் சனி பகவான் மட்டும்தான். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை திதி சதம் நட்சத்திரம் விருத்திய நித்திய நமயோகோ பத்திரை காரணத்துல காலை 8:31 மணியளவில் கும்பம் ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஜோரா பயிற்சி அடைந்துட்டாரு. நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலே மந்தமான கிரகமாகவும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போது நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இன்றளவு விளங்குறாரு. இந்த சனி பயிற்சியில புதிய மாற்றங்கள் அதனாலேயே உருவாக போகுது. மீனம் ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி மோட்சம் அயனசைன போகோ மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கைகளையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை சனி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல கூட பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாரா நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலை சரிவு இந்த மாதிரியும் கொஞ்சம் ஏற்படும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கான புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவினுடைய பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே கூட ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்ம ஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துகள் கடல் கொந்தளிப்புகள் ஏற்படும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இந்த சனி பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களானது ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால் தர்மம் மூலம் கர்மம் விலகும். இதுதான் பரிகாரம். ஸோ 12 ராசிக்காரங்களுக்குரிய சனி பயிற்சி பலன்கள் அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன்படி இப்போ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சிம்மம் ராசினியர்களே, இந்த சனி பயிற்சி ஒரு சவாலான காலகட்டமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த அஷ்டம சனி காலம் என்பது ஜோதிட ரீதியாக ஒரு போராட்டமான காலமாகும். அதே சமயம் சுபக்கிரகமான குருவின் வீட்டில் சனி இருப்பதால் கர்ம பலன் நிவர்த்தி காலமாகவும் இது அமையும். இதோடு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி உங்கள் ஆரோக்கியம், வண்டி வாகன பயணம் மற்றும் நீண்ட கால திட்டங்களில் சில தடைகளை ஏற்படுத்தலாம். அதோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சட்ட விவகாரங்களிலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. இருப்பினும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். இதில் குடும்ப பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி காக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானத்தை விட செலவுகள் அதிகம் ஏற்படும். அதனால சிக்கனம் ரொம்ப அவசியம். தொழிலில் கூட புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். வரி விவகாரங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். தேவையற்ற வெளியூர் பயணங்களை குறைத்து கொண்டு குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது. கடன்களை கட்டுப்படுத்த வரவுக்குள் செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைனா உங்களுக்கு தான் பெருத்த கஷ்டம். அதுக்கப்புறமா தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கும். வேலையில் திடீர் மாற்றம் அல்லது மேலதிகாரிகளோடு மனஸ்தாபங்கள் ஏற்படும். வேலையை மாற்றக்கூடிய முடிவு, விடக்கூடிய முடிவை கண்டிப்பாக இப்போதைக்கு தள்ளி வைப்பது நல்லது. சுயதொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதோடு புதிய கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிலும் லாபம் அடைவதை விட இருப்பதை இழக்காம இருப்பதே இந்த 2.5 ஆண்டு காலத்தின் வெற்றியாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய நிகழ்வுகள் பல நடக்கும். அதனால பொறுமையை இழக்காதீங்க. அப்புறம் கலை கல்வியில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில மாணவர்களுக்கும் கலைஞர்கள் கலைத்துறையில அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். மாணவர்களுடைய படிப்புல மந்தநிலை ஏற்படாம இருக்க திட்டமிட்டு படிக்கிறது ரொம்ப அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போராட்டத்திற்கு பிறகே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். இருப்பினும் தொடர் முயற்சி உங்களை வெற்றி பாதையில் நடத்தி செல்லும். ஆன்மீகத்தில் தேடல் இருப்பவர்களுக்கு இது ஞான அனுபவத்தை தரும். அதுக்கான காலகட்டமாகும். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் காட்டினால் மன அழுத்தம் குறையும், நம்பிக்கை பிறக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான முயற்சியை பண்ணுங்க. ஸோ சனினால் இந்த மாதிரியான பலன்தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சனியுடைய பரிகாரமாக உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். சிம்ம ராசினர் தினசரி அதிகாலையில் எழுவது, சூரிய தரிசனம், கருட தரிசனம் செய்வது மிக அவசியம். சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி கருடாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதனால அஷ்டம சனியின் பாதிப்பை குறையும். அப்புறம் வண்டி வாகனங்களை இயக்கும் போது அதிக வேகத்தை தவிர்க்கணும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது முக்கியம். ஏழைகளுக்கு போர்வை அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வது நல்ல சனி பிரதியாக அமையும். அதை செய்யுங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் சிவன் கோவிலுக்கு சென்று நித்திய பிரதோஷ காலத்தில் தினசரி மாலை வழிபடுவது சிறந்தது. ஸோ இதெல்லாம் தான் பரிகாரம். இந்த பரிகாரங்கள்லாம் செய்திடுங்க. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சிருது, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.